எல்லோருக்கும் வணக்கங்க. நான் டாக்டர் உமாகாந்த் பேசுகிறேன். எனக்கு அடிக்கடி சவலை குழந்தை பிறகுது. வெயிட்டு 400-500 தான் இருக்குது டாக்டர். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. அதனால் சவலை குழந்தைன்றது வந்துட்டு தமிழில், இங்கிலீஷில் வந்துட்டு ப்ரீமெச்சூர் பேபின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரீமெச்சூர் பேபிக்கு நிறைய டெக்னாலஜிலாம் இருக்குது. அது நான் உள்ளன பேச விரும்பலை. ப்ரீ டேர்ம்னா என்ன, ஐயூஜிஆர்னா என்ன, டேர்ம்னா என்ன, போஸ்ட் டேட்டட் என்ன, போஸ்ட் டேட்டட் பேபின்னா என்ன, இது மாதிரி சில படிப்பு சம்மந்தமாக இருக்குது. அதெல்லாம் கேட்கல. நான் ஒரு யதார்த்தமான எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்னால உங்களுக்கு அந்த சவலை குழந்தை ஏன் பிறக்குது அப்படி ரொம்ப நாள் டவுட் இருக்குல்ல. ஆனால் உலகம் ஃபுல்லாக அந்த டவுட் இருக்குது. ஏன் அந்த சவலை குழப்பம் வந்தது? அந்த அம்மா கரெக்டாக தானே இருக்கிறாங்க, ஹெல்த்தியாக. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்களுக்கு சவலை குழந்தை போடுது? அவங்கள மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தணும். உலகம் ஃபுல்லாக யோசித்து பார்த்து இதுக்கு தீர்வே இல்லை, அது என்னன்னு தெரியலன்னு விட்டுட்டாங்க. ஆனால் நாங்கள் மெயினாக என்ன எடுத்துக்கங்களேன், நாங்கள் என்ன நினைக்கிறோம், 2 விதத்தில் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விதம் ஏற்கனவே நீங்கள் ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ளீடிங் ப்ராப்ளம் இருந்தால் அது கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். 2வது, கல்யாணம் ஆகிட்ட பிறகு ஒரு 2 குழந்தை 3 மாதம் 2 மாதம் 1 மாதத்தில் டக்குன்னு அது விழுந்துடுது. ஒரு 3 குழந்தைன்னா அப்போ நீங்கள் உஷாராக இருக்கணும். ஏன்னா அந்த 400 கிராம் ஆனோடனே அது வெயிட்டை தாங்கக்கூடிய சக்தி அந்த குழந்தைக்கு இல்லை, உடனே கீழே விழுந்துடும். இப்போ இது மெயின் காரணம் நீங்கள் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க, கரெக்டு நேரம் சாப்பிட மாட்டீங்க. சரியான ஒரு நொய்யாம் கேசனி தம்மாத்துன்னு சாப்பிடுவோம், குழந்தைக்கு அது போயிடுமோ இது போயிடுமோன்னு. 2வது, உங்கள் வீட்டில் யாரும் உங்களை கவனிக்க ஆளுக்க மாட்டாங்க, ஃபீட் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி குழந்தைய வச்சு அப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும், யாரும் கவனிக்கல. அவங்கவுங்க பண்ண அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. 2வது, வயிற்றில் நிறைய தண்ணி இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஹைட்ராமினஸ் நிறைய தண்ணி இருக்கும். அந்த மாதிரி தண்ணி இருக்கிற கேஸுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பனிக்குடம் சீக்கிரமாக உடஞ்சிரும். பனிக்குடம் உடஞ்சோன்னா குழந்தை டகால்னு ஓடியாந்துடும். அதே மாதிரி ப்ரெக்னாக இருக்கும் போதே ப்ளீடிங் ஆகும். எப்படின்னா, நார்மலாக கர்ப்பப்பையில் இருக்கிறோம் நஞ்சு, அதுலேருந்து ப்ளீடிங் ஆகும். அது பேர் ஆக்சிடென்டல் ஹெமரேஜ்னுவாங்க. அதே மாதிரி நஞ்சு கீழே இருக்கும், அதுலேருந்து ப்ளீடிங் ஆகும். அது பிளாசண்டா பிரிவுன்னுவாங்க. ஒருவேளை உங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் வந்திருக்கலாம், அதனால் இருக்கலாம். ஏன் நீங்களே ஒரு டென்ஷன் பார்ட்டி தூங்காமல் எப்படி இருக்குதோ அப்படி இருக்குதோன்னு யோசிச்சுக்கினே இருக்கிறதுல உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷனாக இருக்கும், அந்த பேச இருக்கலாம். சில நேரத்தில் தூக்கத்துக்காக மாத்திரை போடுறவங்களுக்கெல்லாம், பீடி பிடிக்கிறவங்களாம், சிகரெட் பிடிக்கிறவங்களாம், இதெல்லாம் மெயினாக என்னுடைய அனுபவத்தில் ஏன் சவலை குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவனிப்பு. பட் சவலை குழந்தை ஏன் பிறக்குது, உங்களுக்கு ஏன் பிறக்குது அப்படின்னு பிறக்கக்கூடாமல் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெச்சூர் ஆகி கல்யாணம் ஆக போகிற டைமில் யூ ஷுட் பி வெரி பிரேவ் உமன். சிங்கப்பெண்ணை மாறிக்கணும். யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது. கல்யாணம் எதுக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு கவலைப்படுறது. அப்புறம் குழந்தை படிக்க வைக்கணும், அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும், அப்புறம் கான்வென்ட் போகணும். உங்கள் கதை அதோட முடியல. நீங்கள் உலகத்தில் பிறந்து வாழறதுக்கு தான். எப்போ பிறந்தீங்களோ அப்போல்லாம் 100 வயசு வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறது தான் நீங்கள் பிறந்துக்கிறீங்க. தவிர அங்கே போய் மாமியாருக்கு சாப்பாடு செய்து கொடுத்துக்கின்னு, மச்சானுக்கு டிஃபனு கட்டி கொடுத்துக்கின்னு, வீட்டுக்காருக்கு பேக் எடுத்துகிட்டு போயிட்டு, பசங்களை ஸ்கூல் போய் விட்டுட்டு, இந்த வேலை கூலி வேலைக்கெல்லாம் உனக்கு கடவுள் படைக்கலை. நீ சந்தோஷமாக இருக்கணும். அது சந்தோஷமாக பணம் இருக்கணும், அது இருக்கணும், எதுவும் வேணாம். மனசு ஒன்று சந்தோஷமாக இருந்தால் போதும். இப்போது அதுக்கு என்ன பண்ணுறதுனா, நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நேராக நீங்கள் போய்ட்டு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். இப்போ எனக்கு கல்யாணம் ஆக போகுது, அந்த மாப்பிள்ளை வீட்டில் எதனா குறைகிற சொல்லிவிடுவாங்களோ, கர்ப்பப்பை இல்லை, அதில் சினைப்பையில் கட்டிக்குது, சரியாக ப்ளீடிங் வரல, அப்படி இப்படி எதனா குறைகிற சொல்லிட போகிறாங்கன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் பிரேவாக ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டா கம்ப்ளீட்டாக உனக்கு பயம் போயிடும். இவரே நார்மல் உமன்னு தெரியும், நார்மல் பீரியட் வருதுன்னு தெரியும். 2வது, பிளட் டெஸ்ட் பார்க்கணும். இந்த ரத்த கொதிப்புக்கும் பிளட் சுகருக்கும்
இந்த ஆர்எஸ் நெகட்டிவ் அப்படின்றாங்களே, அதெல்லாம் பிளட் டெஸ்ட் பார்த்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஃபிட்டுன்னா இன்னொரு கூட ஒரு தைரியம் வரும். அப்புறம் ஒரு யூராலஜிஸ்ட்டு போகணும். ஏன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் யார் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த அடிக்கடி சவலை குழந்தை ப்ரீமெச்சூர் பேபி பிறந்துரும்ன்றாங்க. ரெண்டாவது ஒரு கைனகாலஜிஸ்ட்டு போய் பார்க்கணும். ஏன்னா கைனகாலஜிஸ்ட் போய் பார்த்திங்கன்னா அவங்க கையை வச்சு பார்த்து கர்ப்பப்பை வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் திறந்து ஓப்பனாகவே இருக்கும். 1 சென்டிமீட்டர் கூட அது உள்ளே விடக்கூடாது. 1 mm தான் 2 mm போகணும். ஆனால் இது வந்துட்டு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் டைலேட் ஆகிக்கிறதுனால குழந்தை தானாக வெளியே வந்து விழுந்துடும். அதனால் கைனகாலஜிஸ்ட் போயிட்டு அந்த சர்விக்கல் இன்காம்பிட்டன்ஸ் சொல்லுவாங்க. அதை சர்விக்கலராஜ் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அதாவது சர்விக்கல் டைட்டனிங். அதை டைட் பண்ணால் அந்த குழந்தை சரியாயிடும். இந்த தைரியம் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இருக்கணும். சரி, இப்போ இதெல்லாம் ஃபிட் ஆகிட்டீங்க. ஃபிட் ஆகிட்டோடனே கல்யாணத்துக்கு பேசுகிறாங்க. கல்யாண மாப்பிள்ளை இங்கே வராங்க. கல்யாண மாப்பிள்ளை உங்களை பிடிச்சி இருந்தால், நல்லா கேட்டுங்க, உங்களை பிடிச்சி இருந்தால் அப்பா அம்மா யாரையும் பார்க்க மாட்டான். உனக்கு பிடிச்சிருந்தால் ஓகே சொல்லிவிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு ஓகே சொல்லிட்டான்னா நீங்கள் நேராக 1 நிமிஷம் அவனாண்ட போய் பேசணுன்னு டைம் வாங்கிக்கிங்க. 1 நிமிஷம் உள்ளே போயிட்டு, ஐயா நான் கரெக்டாக இருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு ஸ்கேனு, உங்களோட பிளட் டெஸ்ட்டு, அப்புறம் உங்களுடைய வந்துட்டு ஸ்பெர்ம் டெஸ்ட்டு, ஒரு யூராலஜிஸ்ட் டெஸ்ட்டு, ஒரு ஆண்ட்ராலஜி டெஸ்ட்டு, இதெல்லாம் டெஸ்ட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன் பாரு, அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. பயம் இருக்கக்கூடாது. இப்போ ஏஐ வேர்ல்டில் இதெல்லாம் அப்பா அம்மா சொல்கிறது, லவ் பண்ணி கட்டிக்கிறது, தனியாக வீடு இருக்கிறது, தனியாக கார் வாங்கிறது, அவங்க அப்பா அம்மா அடிச்சு தருது, இவங்க அப்பா அம்மா அடிச்சு தருது, இந்த பாலிசிலாம் கொஞ்ச நாளைக்கு தான். when you born you have to be brave till you die. இதுதான் கதை. என்னுடைய தீம் அது, என்னுடைய திங்கிங், என்னுடைய டீச்சிங் அது மாதிரி. அதனால் அவனாண்ட சொல்லி நீ சொல்லிடணும், தம்பி உங்கள் அம்மாவுக்கு நான் வேலை செய்ய வரல, நம்பர் 1. உங்கள் அப்பாவுக்கு வந்து குளிப்பாட்ட வரல, உங்கள் தங்கச்சிக்கு பயப்படுறதுக்கு நான் வரல, உனக்கு சோறு செய்து டிஃபன் செய்துக்கு நான் வரல, வீடு பெருக்க வரல, கோலம் போட வரல, சாணி எடுக்க வரல, கரெக்டாக உன்னை வந்து கோயிலுக்கு வரல, அதுக்கெல்லாம் வரல. நானாக இருக்கணும், என்ன ஃப்ரீயாக விடணும். நான் எழுந்திருப்பேன், குளிப்பேன், ட்ரெஸ் பண்ணுவேன், ஏதோ ஒரு வேலை தான் செய்வேன். அப்படி நீங்கள் வந்துட்டு உங்களால் செய்ய முடியலன்னா நீங்கள் செய்யுங்க எனக்கு. அதனால தான் எனக்கு கல்யாணம் கட்டுக்கிறீங்க. லேடிஸுங்க கல்யாணம்னா கொத்தடிமையா, நீ பெரிய அப்பா டக்கரு, உன்னை கல்யாணம் பண்ணி இதெல்லாம் நான் செய்யணுமா? நீ ஏன் படித்தோம், நானும் படித்தேன், நீ ஏன் வேலை செய்கிற, நானும் வேலை இதுக்கு நான் வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு வேலை செய்யணும், உங்கள் ஆயா பைய கேட்கல, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகணும், இவங்க வீட்டு, யார் வீட்டு கல்யாணத்துக்கு யார் வீட்டு சாவு போகாதீங்க. பிரேவாக இருங்க, தனித்து இருங்க, துணிஞ்சு இருங்க, எதை பற்றியும் எதிர்த்து போராடுங்க. போராடினா லைஃப் உங்களுக்கு சுமூகமாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான் வாழ கற்றுக்கணும். மாமியார் வந்து ஏமா காப்பி போடல அப்படின்னாலும் கோபிச்சக்கூடாது. இது என்ன, இதை கல்யாணம் கட்டுனது இன்னொரு குழந்தைய கட்டிக்கலாமேன்னு சொல்லுவோம். ஏன்னா அதை சிறு சிறு குழந்தைங்க நீங்கள் பெற்று போட்டிங்கன்னா மாமியார் அப்படி சொல்லுவாள். அந்த பையனுக்கு விந்து இருக்காது. அவன் சொல்லுவான், அவளுக்கு ஒரு பெரிய ராணி மாதிரி கல்யாணம் வந்துச்சு, நான் தான் வானான்னு, இந்த பையன் விரும்பினான்னு சொல்லிட்டு இவளை கட்டினேன், இவளுக்கு ஒரு புழு பூச்சி இல்லை அப்படின்னு குறை சொல்லுவாங்க. அவரும் ஒத்த ஓர்வ தின்றாங்களே அவங்கள ஒரு கிண்டல் பண்ணுவானுங்க. அதை விட கிண்டல் பண்ணுறாங்களே இல்லையோ, நீங்களே மனசை போட்டு குழட்டிருப்பீங்க. எனக்கு குழந்தை இல்லைன்றாங்களே, நான் வீட்டுக்கு போனேன் என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறது, அவங்க என்ன ஆவாங்களோ, அவங்க கடை வாங்கி கல்யாணம் பண்ணாங்களே, எப்படி கடனை அடைப்பாங்க, இந்த ஃபீலிங்கிலே உங்களுக்கு பாதி நோய், பிபி வந்துடும், சுகர் வந்துடும், இந்த கர்ப்பப்பை பெருசாகிடும், தூக்கம் வராது. இந்த மாதிரி குழந்தைக்கு வெளியே வர்றதுக்கு ஏற்பாடு தானாக நீங்களே செய்துக்குவீங்க. ரெண்டாவது, அந்த சவலை குழந்தை அவனுக்கு விந்து இல்லைன்னு வச்சிங்களேன், அந்த விந்து வந்து மெச்சூராக இருக்கணும். அது உள்ளே வந்துட்டு ஒரு ஹார்மோன் இருக்கும். அந்த ஹார்மோன் தான் குழந்தை வளர்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உணவாக இருக்கும். அதுவும் முட்டையில் இருக்கிற இதுவும் உணவாக இருக்கும். அது சொத்த கேஸுன்னு வச்சிங்களேன், குழந்தை இது மாதிரி சவலை குழந்தையும் வந்துடும். அதனால் அந்த ஆளையும் வந்து ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்ணி ஃபிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் கூட போய் அந்த டாக்டரை கேளுங்க. எல்லாம் ஃபிட்டாச்சுன்னா ஹாப்பியாக இருங்க. இந்த மாமியார் மாமனார் கூட உக்காந்துன்னு அவங்க கூட மாரடிக்கிற வேலை தான் வேணாம். நேராக ஒரு சின்ன வீடு, ஒரு 300 ரூபா வீடு, 400 ரூபா வீடு, இல்லை 500 ரூபா வீட்டில் போய் வந்துட்டு எழுந்துருங்க, குளிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாங்க, ட்ரெஸ் பண்ணுங்கள், வண்டி எடுங்க, ஸ்கூட்டர் கூலிங் கிளாஸ் போட்டிங்களா, ட்ரெஸ் வேலைக்கு போங்க, சம்பாதிக்க வாங்க.
காலையில் வந்து ஒரு சேரை போட்டு உங்கள் அத்தானை எதனா பேசுனா அதுக்குரிய பதில் மட்டும் கொடுங்க. அத்தானை ரொம்ப ஓவராக புலம்பாதீங்க. அத்தான் இருக்கிற வரைக்கும் தான். அத்தானை போயிட்டா அப்புறம் என்ன கதை இருக்குது? ஒன்றுமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிறேன், நான் இறந்துட்டா உடனே எங்கள் பொண்டாட்டி இறந்துடுவாள, எங்கள் பொண்டாட்டி இறந்துட்டா நான் உடனே வந்து இறந்துடுவேன். அதெல்லாம் சும்மா. நாங்கள் இடுப்புக்கும் இடுகாட்டுக்கும் இருக்கிற நேரத்தில் லேடிஸுங்க அவங்க சந்தோஷமாக இருக்கணும். யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. எழுந்துக்கணும் கஷ்டமா, குளிக்கணும் கஷ்டமா, பல்லு ஒழுகணும் கஷ்டமா, ஒரு டிஃபன் செய்யறதுக்கு கஷ்டமா, அப்புறம் ஆஃபீஸ் குளிக்கிறதுக்கு கஷ்டமா, வேலைக்கு போகிறதுக்கு கஷ்டமா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? இந்த மாதிரி உங்களை கடவுள் வச்சுன்னு சில வந்து திருட்டு பொண்ணுங்களாம் இருக்குது. நல்ல பணக்கார பையனாக கட்டிட்டு அவங்க அப்பா அம்மாவோட பாசமாக இருப்பான். அவனான்னு அதை பிரிச்சுட்டு நேராக ஒரு ஃப்ளாட் எடுன்றது 1.5 கோடி 2 கோடிக்கு எடுத்துக்கிறது. அதில் 3 பெட்ரூமில் வந்துட்டு அந்த பொம்பளை காலை நீட்டின்னு இருக்கிறது. இந்த பையன் ஓடி ஓடி வேலை செய்வான். பொண்ணு விட்டு அம்மா வந்து அந்த ஃப்ளாட்டில் இருந்து வாழ்வாங்க. இந்த அம்மாவை அம்மான்னு கேட்க மாட்டான். இதெல்லாம் ஒரு பொழப்பா? அந்த மாதிரி பையன் இருக்கிறத செருப்பை கட்டி அடிக்கலாம். அதை பொண்டாட்டி பேச்சு கேட்டுன்னா பொண்டாட்டி போய் அது காரை விடுறது, அது வேலைக்கு போகிறது, அது வறுத்து ஸ்கூலில் போய் விடுறது, ஸ்கூலில் எட்டுன்னு வறுத்து, அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறது, அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறது, அவங்க மச்சானை பார்க்குறதுக்கு இதுலேயே இருக்கும். பெத்த தாய் வீட்டில் பசியாக்குறாங்களா அதுக்குறாங்களா அது பார்க்கவே மாட்டான். காரை எங்கன்னா நிறுத்திட்டு 2 பேரும் லேசாக நடந்து வருவாங்க. பிச்சைக்கார மாதிரி பழைய புடவை பழைய ஜாக்கெட்டை போட்டுக்கின்னு, என்னம்மா எப்படி இருக்கிறீங்கன்னு. அவங்க என் புள்ள வந்துட்டான்னு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. என் புள்ள வந்து காப்பி கீப்பி போட்டு எடுத்துன்னு வருவாங்க. அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் எங்கள் நேரம் இல்லாமல் ஒரு மீட்டிங் மாக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கடவுள் உங்களை படைத்தது சந்தோஷத்துக்கு தான். பிறருக்கு இடைஞ்சலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கும். அவங்க வந்துட்டு உங்களை இடைஞ்சலை நினச்சா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. என் மருமக இப்படித்தான் இருக்கணும் வேண்டியதில்லை. என் பொண்டாட்டி எங்கள் அம்மா காலை அமுக்கணும் வேண்டியதில்லை. எங்கள் மாமனாருக்கு வாயில் சோறு ஊட்டணும் வேண்டியதில்லை. ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டணும் வேண்டியதில்லை. வேலைக்கார விட்டால் கட்டிட்டு போகிறேன். பிள்ளைங்க பசங்க மாமனார் மாமியார் எதுவும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு உதவாதுங்க. உங்களுக்கு கூட நாலேஜ் நான் கொடுக்குற தைரியம் தான் கடைசி வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க. இதெல்லாம் ஏமாற்றவில்லை. அம்மா இருக்கிற வரைக்கும் புருஷங்களை வேலை வாங்குவோம். புள்ள இருக்கிற வரையும் அந்த அம்மா உன்னை ஏமாற்றுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டத்தில் உங்கள் அம்மா அங்கேருந்து ஒரு ஸ்க்ரீன் மூலமாக பார்த்துக்கினே இருப்பாங்க. தெரியாது உங்களுக்கு அவங்க எதுக்கு அவங்கள நீ கஷ்டம் கொடுக்குற? அவங்களையும் கஷ்டம் கொடுக்கணும். கல்யாணம் கட்டினா அது அவங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு. அந்த ஓல்டு சென்த்தானெல்லாம் மறைஞ்சி போச்சு. இப்போல்லாம் ஏஐ வேர்ல்டு. எல்லாம் கத்தி வச்சுன்னு வாழணும், துணிஞ்சு இருக்கணும். அவன் ஒரு நாளைக்கு டிஃபன் செய்தால் நீங்கள் ஒரு நாளைக்கு டிஃபன் செய்யணும். நீங்கள் ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போகணும், அவன் ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போகணும். இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிறதுக்காக நீ பேசிடு. இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மென்டல் டென்ஷன், மென்டல் டார்ஷன், பிபி, சுகர் பேஷண்ட்டு, அப்புறம் அந்த ஜனம் கொடுக்குற டென்ஷனில் வந்து சவலை வந்துக்கினே இருக்கும். நீ உன் உயிரை காப்பாற்றினு ஒரு நல்ல குழந்தைய பெற்றெடுத்து அதை வந்துட்டு சந்தோஷமாக குழையிறதுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தாங்களா, இல்லை இந்த நாயங்களுக்கெல்லாம் வேலை செய்கிற மாதிரி உங்களை கல்யாணம் கட்டி கொடுத்தாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் கவலையப்படக்கூடாது. உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் என்ன ஒரு வாழ்க்கை நல்லா இருக்குன்னா, when you ask some question you just listen and wait for 2 minutes, answer for the second time when they ask question. வெயிட் பண்ணுங்கள். அதே கேள்வி அவங்க 2வது தடவை இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டால் நீங்கள் அவங்களாண்ட பேசுங்க. இல்லைனா பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வாயத்தை வந்து பேசி 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 தான் உங்கள் லைஃப்பை வீணாகிட்டீங்க. உங்கள் அப்பா அம்மா வீணாகிட்டீங்க, உங்கள் தங்கச்சி வீணாகிட்டீங்க, உங்கள் அண்ணனை வீணாகிட்டீங்க. இந்த பாவம் சென்டிமெண்ட்டில் பொம்பளைக்கு இருக்கக்கூடாது. தைரியம் தன்னம்பிக்கை தான் இருக்கணும். புருஷன் சொல் பேச்சு கேட்டுன்னு அப்படி நடக்கணுன்றது இப்போ வேண்டியதில்லை. என் பேச்சை கேட்டு அவன் நடக்கணுன்ற வேலை நீ ஏன் கிடையாது. எழுந்துரு, குழி, சாப்பிடு, காலேஜுக்கு போ, சம்பாரி, பணத்தை சேரு. எல்லோரும் ஈக்குவலாக ஒரு நாள்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு அவனை இட்டுன்னு போ. அப்புறம் இவங்க வீட்டுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க, ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போங்க, ஒரு நாள். இந்த மாதிரி ரெடிமேடாக ஒரு வீராங்கனை மாதிரி இருந்தால் உங்களுக்கு என்ன தான் நோய் இருந்தாலும் உங்கள் சந்தோஷத்துலேயே நார்மலாக நல்ல ஆம்பளை குழந்தை வெள்ளை வெள்ளைன்னு அழகாக பெற்று போடுவீங்க. அதனால் சவலை குழந்தைக்கு காரணமே
அவங்க அம்மா கொடுக்குற டென்ஷனும் நீங்கள் உங்களை டென்ஷனை வீணாக ஏற்றிக்கிறதும் கர்ப்பவாய் திறந்துருக்கிறதும் சோறு தண்ணி இல்லாமல் பசியும் பட்டியும் விரதம் இருக்குது. விரதம்லாம் இருக்கக்கூடாது. சாமின்னு ஒன்று இருந்தால் தானே விரதம் இருக்கிறதுக்கு. அதெல்லாம் விரதம்லாம் இருக்கக்கூடாது. நல்ல வைட்டமின் ஃபுட்டை சாப்பிட்டா கூட நோய் வந்துடும். மைண்டு மட்டும் தெளிவாக இருக்கணும். நான் ஒரு நல்ல குழந்தை பிறக்க போகிறேன், எங்கள் டாக்டர் உமாக்கா சொல்லிட்டாரு ஆம்பளை குழந்தை பிறக்க போகிறேன்னு, நான் வீராங்கன்னு இருக்க போகிறேன், எனக்கு குழந்தை பிறக்கும். நீங்கள் சாமி ஆண்டு வேணும்னா கூட இதை தான் நீங்கள் வேண்டணும். கடவுளே எனக்கு ஒரு நல்ல குழந்தைய கொடு, நல்ல இது கொடு, ஆனால் சந்தோஷமாக இருக்கணும்னு. உங்கள் மாமியார் சந்தமாக இருக்கணும், உங்கள் அம்மா சந்தோஷம் எல்லாம் தேவையில்லை. அவங்கவுங்க அவங்கள வேண்டிக்குவாங்க. அதை பறவை பறக்குது, அதுக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு எதனா சாப்பாடு போட்டோம் இல்லையே. அது பாட்டு குழந்தை குட்டி பத்தோன்னு போயிடுது. அதே மாதிரி தான் நீங்களும் டேலண்ட்டாக அப்பா அம்மாவுக்கு ப்ராப்ளம் கொடுக்காம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் அந்த விஷயம். எப்போது 80 இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா. அவரை அட்ஜஸ்டே பண்ணக்கூடாது. நீ ஏன் அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற? நீ பாட்டுன்னு வேலையை செய். அவங்க பாடும். நீ ஒரு மனுஷன் நினச்சி அவங்க வந்தாங்கன்னா நீ சட்டை பண்ணு, இல்லைன்னா சட்டை பண்ணாது. இது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை பிடிச்சிருக்கலாம். இது சவள குழந்தை அடிக்கடி பிறகுளுக்கு பார்த்து அந்த மாமியார் காய்ச்சிங்க இந்த மாதிரி தேர மாதிரி குழந்தை போகிறதுல இது என்ன பாவமோ, என்ன பிள்ளையோ, என்ன சூனியமோ, அவங்க அப்பா அம்மா கர்மம் வேணாம், அந்த வேணாம், இந்த வேணாம் சொல்கிறத கேட்டு நான் நிறைய கேட்டுக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் அதை கேட்டிங்கன்னா திருப்பி சவள குழந்தை தான் பிறப்பீங்க. எல்லா வசதிதாலும் சரி, மைண்டு தான் மெயின். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் உடம்பு ஃபுல்லாக ஒரு செல்லால் ஆனது. நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா அந்த செல்லில் போய் ரொம்பிடும். அப்போ செல்லு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகிடும். அதனால தான் பைபிளில் நீங்கள் எது நினைக்கிறீங்க அதுவாக நீங்கள் ஆகிவிடுவாய் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் எதை கேட்குறீங்க அதை படி நடக்கும்ன்றோம். கடவுளை கொடுக்க மாட்டார். கடவுளே அவங்க பொண்டாட்டிங்களை காப்பாற்றுறதுக்கு முடியல, அப்புறம் இன்னும் எப்படி காப்பாற்றுவார்? அதை கடவுள்ன்றது பிரபஞ்சத்தில் செய்தப்பட்டு நீ தான் கடவுள். நீ உனக்குள்ளே பேசிக்கோ. நான் நல்லவன், எனக்கு நல்ல குழந்தை பிறக்கணும், நோய் டிபி இருக்கட்டும், ஆஸ்துமா இருக்கட்டும், எந்த நோய் வேணா இருக்கட்டும், எனக்கு நல்ல குழந்தை பிறக்கணும்னு எங்கள் டாக்டர் உமாக்கான் சொல்லிக்கிறாரு. கோயிலில் போனால் கூட நீ உன்னை பற்றி தான் வேணும். அவன் நல்லா இருக்கணும், இவன் நல்லா இருக்கணும், இதெல்லாம் ஏமாத்துவல. இந்த அல்லையில் வேலை ஏமாற்றுவாங்க. இயேசு வந்துட்டார், இயேசுக்கு நல்லாக்கிட்டார், சரி பண்ணிவிடணும், அந்த ஏமாத்து வேலையே இல்லை. அப்படின்னா நீ உன்னையானே ஏமாற்றிக்கிற. கோயிலுக்கு போறியா, நீ வேண்டிக்கோ, கடவுளே நான் நல்லா எழுந்துக்கணும், நோய் நொற்று இருக்கணும், நல்லா போகணும் வரணும், நல்ல எண்ணெய் இருக்கணும். அதே நேரத்தில் நல்ல எண்ணெய் இருக்கணும், நல்ல ஃபுட்டு இருக்கணும், நல்ல காற்று இருக்கணும், நல்லா தூங்கணும், நல்ல செயல் செய்யணும். நீ செய்துனா பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவேன், 100 வயசு வரைக்கும் இருப்பேன். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அதனால் சவள குழந்தைன்னு பயப்படாது. சவள குழந்தை உண்டாக்குற இந்த உன்னை சுற்றிக்கிற ஒரு கேடுகட்ட பொம்பளைங்களால தான். அதனால் சவள குழந்தை பிறக்கலன்னா தைரியத்தை கழுவி வச்சுக்கோ. ஆம்பளை போய் கேட்டு என்னங்க நான் உங்கள் வேணா, என்னங்க நீங்கள் எவ்வளோ வேலை செய்கிறீங்க, எவ்வளோ இந்த வேலைலாம் வேணாம், முடிஞ்சு போச்சு. அவன் குஷ்டரோகி அந்த விட பரவாயில்ல, முடியாமல் அந்த விட நொண்டி அந்த விட கடைசி வரைக்கும் உனக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருக்கிறானா, நீ அவனுக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருக்கிறான், 2 பேரும் சந்தோஷமாக வாழறீங்களா, இதுதான் முக்கியம். அதை முதல்ல அவனோட பேசுகிறீங்க பாரியா. உங்கள் அம்மா நைன்னு சொன்னப்போ போய்கினே இருப்பேன். நீ அவங்க அம்மா இதற்கு இப்படி பேசு அப்படி பேசுன்னா போய்கினே இருப்பேன். உங்கள் அம்மா அழைப்பை எடுத்து அந்த கரண்டி எடுக்கக்கூடாது, இந்த கரண்டி எடு, நான் போய்கினே இருப்பேன். உங்கள் அம்மா எதனா குத்தி காமிச்சா நான் போய்கினே இருப்பேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 100 விதி விதிச்சுட்டு போல்டாக கால் மேலே கால் போட்டு உட்காருங்க. அப்படி இருந்தால் தான் பெண்கள் கடைசி வரைக்கும் வீராங்கனே வாழ முடியும். அடி வாங்கிக்கன்னு கஷ்டப்பட்டுன்னு இன்னல் பட்டுன்னு பிறருக்காக நம்மளோட திரேகத்தையே ஆரோக்கியத்தையே இழந்து அவங்களுக்கு கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. பி போல்ட், live for you, don't listen anything anybody, and don't put any word to your brain. Think always good thing, eat good thing, sleep night sleep, and good talk. That's all. You never டெலிவரி சவள குழந்தை ப்ரீமெச்சூர் பேபி பிறக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அது எது வேணா இருக்கட்டும், டிபி வேணா இருக்கட்டும், பிபி இருக்கட்டும், சுகர் இருக்கட்டும், எந்த காரணமாக இருக்கட்டும், உங்கள் மைண்டு எப்போவுமே தியானத்தில் இருக்கணும். காலையில் மத்தியானம் சாயங்காலம் ஒரு நல்ல புக்குங்களை எடுத்து அப்பா டாக்டர் உமாக்கா சொன்னால் நல்லா பிறக்கும், நோய் இருந்தால் கூட நல்லா பிறக்கும்,
நான் எந்த இன்னலுக்கு ஆடக்கூடாது, எதை பற்றியும் கேட்கக்கூடாது, நானாக இருக்கணும் அப்படின்னு நீ உங்களைத்தானே நீ வேண்டும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மனசு தெளிவாயிட்டு அழகான 3-4 குழந்தை பெற்று எடுத்துன்னு போய் நேர்ப்பீங்க. பயப்படாதீங்க யாருக்காக நீங்கள் வாழாதீங்க. வாழ்ந்து அவங்க வந்துட்டு என்னென்ன பிளான் பண்ணுறாலும் அதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்படி செய்யணும்னு அவசியமே இல்லை. கடவுள் உன்னை படித்தது சந்தோஷமாக சாகுற வரைக்கும் இருக்கிறதுக்கு தான் தவிர 1 இன்ச்சு கூட கவலைப்படுறதுக்கு இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது நான் பேசுகிறது சைக்காலஜி ஆஃப் எ உமன் who delivering premature baby repeatedly. Even though they have many disease, they should not bother about things. You keep your mind very calm. Don't allow any word enter you into the brain cells. When you enter into the brain cell, whole body cell will react accordingly. அதனால் எதையும் யோசிக்காதீங்க, சும்மா இருங்க, பார்த்துக்கலாம் ஒரு கை. நன்றி, வணக்கம்.